வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக தொடர்ந்து நம்ம வந்து குரூப் டி மெயின்ஸ்க்கு வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஜியோகிராஃபி முடிஞ்சு என்விரான்மென்டலுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து இந்த வீடியோ வந்து வெளியாகும் பொழுது, உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வந்து பிறந்திருக்கும். ஸோ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ புத்தாண்டப்ப நம்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்க்கான கோல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கோல்ஸ நம்ம லைஃப்லயும் அப்ளை பண்ண போறோம். ஓகே. ஸோ ஒரு நியூ இயர், ஒரு நியூ பிகினிங். இதுவரையும் நடந்த எல்லாத்தையும் வந்து மறந்து வச்சுட்டு, இதுக்கப்புறம் படிச்சாலும் கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணலாம். அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட உங்களுடைய ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. போற பாதை தெளிவா இருந்தா, நம்ம பொறுமையா போனா கூட சக்சஸ ரீச் பண்ணலாம். ஸோ போற பாதையில எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாம, நீங்க தெளிவா வந்து செலக்ட் பண்ணி, உங்க ஜர்னிய இப்பத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறுமையா போனா கூட உங்க சக்சஸ ரீச் பண்ணிடலாம். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீடித்த நிலையான வளர்ச்சி. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு, இல்ல எந்த மாநில அரசு எடுத்தாலுமே, அவங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு வைப்போமே, அப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கருத்து கணிப்பு கூட்டம்லாம் வந்து நடக்கும். இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில பெரும்பாலும் எல்லாரும் விவாதிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அது சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்டா இருக்கா? அப்படின்னு தான் வந்து விவாதிப்பாங்க. எந்த நாட்டு அரசாங்கம் இருந்தாலும் சரியே, அவங்க வந்து எடுத்து வைக்கக்கூடிய விவாதமே, இது வந்து நீடித்த வளர்ச்சியா இருக்குமா? சுற்றுச்சூழல பாதிக்காத அளவு இருக்குமா? ஸோ இது போல வந்து நெறைய கருத்துக்கள் வந்து இருக்கும். அது என்ன சார் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டைரக்ட்டா வந்து பார்க்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ல பொறுத்தவரையும், சி ஒரு 4 விஷயத்த வந்து கொண்டுட்டு வராங்க சார். 1 வறுமை, பாவர்ட்டிய வந்து ஒழிக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம் இத வந்து மேம்படுத்தணும். இன்இக்வாலிட்டிய குறைக்கணும். குறைச்சு பொருளாதார வளர்ச்சிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். கிளைமேட் சேஞ்ச கண்டிப்பா வந்து எதிர்கொள்ளணும். கிளைமேட் சேஞ்ச் ஆகாம அதுக்கு அகெயின்ஸ்ட்டா என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ, அது அத்தனையும் நம்ம வந்து பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம கடல்கள், கடல்கள வந்து பாதுகாக்கணும். இது எல்லாமே வந்து முக்கியமான அப்ஜெக்டிவா வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எங்க போறோம்? சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்க்கு போறோம். ஓகேங்களா? அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ல இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 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 இல்லாம அந்த கோல் வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. அது என்ன சார் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்? இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன். 2013ல ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதுல வந்து ஒரு ஓப்பன் வொர்க்கிங் குரூப்ன்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய குழு வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விவாதிக்கிறாங்க. அப்ப நீடித்த வளர்ச்சிக்கு எது தேவை அப்படின்ற அந்த விவாதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 17 இலக்குகள வந்து தீர்மானிக்கிறாங்க. 17 கோல வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த 17 கோல நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அதாவது இது வந்து எப்படி தெரியுமா நீங்க வந்து எடுத்துக்கணும், டிபிஎஸ்பி போல பாலிட்டில டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எப்படி இருக்கோ, அதே போல எடுத்துக்கலாம். அரசாங்கம் ஏதாவது ஒரு ஸ்கீம கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இந்த பாலிசிய யூஸ் பண்ணி ஸ்கீம வந்து கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றது தான் டிபிஎஸ்பி. இந்த கொள்கைகள் காந்திய கொள்கையா? இல்லன்னா வந்து பொருளாதார கொள்கைகளா? ஸோ இந்த கொள்கைகள பயன்படுத்தி நீங்க வந்து என்ன திட்டங்கள கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல இந்த 17 கொள்கைகள யூஸ் பண்ணி, இல்ல இந்த 17 கோல மட்டுமே வந்து பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, திட்டங்கள கொண்டுட்டு வரலாம் அப்டின்றது தான் வந்து இலக்கு. அப்ப 2015ல ஒரு 17 கோல வந்து லான்ச் பண்றாங்க. அதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சி அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்குகள். அந்த 17 கோல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெஜாரிட்டி என்விரான்மென்ட்டல பாதுகாக்கக்கூடிய கோல் மற்றும் வந்து என்னன்னா, மனிதனுடைய சுகாதாரம், கல்வி இது எல்லாத்தையும் வந்து பெருக்கக்கூடிய கோல் தான் வந்து மெஜாரிட்டியா வந்து இருக்கு. சரி ஓகே. இந்த 17 கோலையும் எத்தன வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா, 15 வருஷம். அதாவது 2015ல லான்ச் ஆகுது. 2030க்குள்ள இந்த 17 கோலையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத டாஸ்க்கா வந்து வைக்கிறாங்க. சரி இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம்? 2024 முடிஞ்சு 25 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 25, 26, 27 ஒரு 6 இயர்ஸோட எண்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த 17 கோலையுமே வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுல வந்து பீக்ல போகணும். அதான் வந்து என்ன சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி வாங்க, அந்த 17 கோலும் என்ன ஏது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்குறீங்கன்னா, அது வந்து வறுமையின்மை. கண்டிப்பா வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. வறுமை இல்லாத ஒரு சமூகம், ஒரு உலகம் வந்து உருவாகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பசியின்மை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நலமான வாழ்வு. 4வது தரமான கல்வி. 5வது பாலின சமத்துவம். 6வது தூய குடிநீரும், சுகாதாரமும். 7வது மலிவான தூய சக்தி. 8வது மானமிகு வேலை, பொருளாதார வளர்ச்சி. 9வது தொழில் புதுமுனை உட்கட்டமைப்பு. 10வது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இது. 11வது கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, நிலை, வளர்,
சமூகங்கள். 12வது பொறுப்பான தயாரிப்பும் பண்பாடும். 13வது கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் செயல்பாடு. இந்த நம்பர்ஸ் மாறி, மாறி மனப்பாடம் பண்ணலாமான்னு கேட்டா, அப்படி பண்ணக்கூடாது. இதுல என்ன ஆர்டர் இருக்கோ, அத மட்டும் தான் நீங்க அதே ஆர்டர்ல தான் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 14வது வந்து பார்த்தீங்கன்னா, நீர்வாழ் உயிரினங்கள். 15 நிலம் சார்ந்த வாழ்க்கை. 16 அமைதியும், நீதியும். 17 இலக்கு நோக்கி கூட்டாண்மை. அதாவது இத ஆங்கிலத்திலயும் வந்து குடுத்திருக்காங்க. நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, clean water and sanitation, affordable and clean energy, decent work and economic growth, industrial innovations, infrastructure, reduced inequality, sustainable city communities, sustainable consumptions and productions, climate actions, life below water, life on land, peace and justice, and partnership for the goal. ஓகேங்களா? இதுக்கான பார்ட்னர்ஷிப்ஸ். அப்ப கடல் வளத்தை பத்தி பேசியிருக்காங்க, கிளைமேட்டை பத்தி பேசியிருக்காங்க, நில வளத்தை பத்தி பேசியிருக்காங்க, ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க, எஜுகேஷனை பத்தி பேசியிருக்காங்க, ஹெல்த்தை பத்தி பேசியிருக்காங்க, நல்ல தண்ணி, சாப்பாடு, பாவர்ட்டி இல்லாத ஒரு நிலை, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை, அதே போல என்விரான்மெண்டல் அஃபெக்ட் பண்ணாத ஒரு எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி கலெக்டிவா வந்து பேசியிருக்கக்கூடிய 17 கோல். இல்ல 17வது கோல் வந்து பாத்தீங்கன்னா, வாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெரும்பாலான நாடுகள் வந்து என்ன பண்றாங்க? ஏத்துக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி நம்ம வந்து போகலாம். அப்ப கொள்கைகள், திட்டங்கள் எல்லாம் எத நோக்கி இருக்கு? எஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இத நோக்கி தான் வந்து இருக்க போகுது, இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்ப பாருங்க எப்படிலாம் வந்து வகுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து நோ பாவர்ட்டி, பாவர்ட்டி இல்லாத ஒரு நிலை வந்து வேணும். அப்ப அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்? மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஎன்ஆர்இஜிஏ, ஓகேங்களா? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு வந்து இருக்கு. பருவமழை போச்சு போனாலுமே வேலை வாய்ப்பு கொடுத்து 100 நாள் வேலை சொல்லி கொடுத்து அது மூலியமா வந்து வறுமை இல்லாம வந்து பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து நிறைய டிராபேக்கும் வந்து இருக்கு. அந்த நெகட்டிவ் சைட் போக வேண்டாம். இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதுனாலயே வந்து விவசாயம் அழியுதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வருது. இப்ப ஒவ்வொரு கொள்கைகளையுமே அதுக்கேத்த நெகட்டிவ் இம்பாக்டும் வந்து நம்ம வந்து பார்க்க வேணும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வறுமையை ஒழிக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த இந்த ஸ்கீமு. ஸோ இதுல வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து எதுல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கோர்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப 60ல இருந்த நம்ம ஸ்கோர் வந்து 72ஆ மாறிடுச்சு. இந்த ஸ்கோர் பத்திலாம் நம்ம வந்து பின்னாடி பேசலாம். பட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஜீரோ ஹங்கர், அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி என்ன பண்றாங்க? இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம் மூலியமா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் வந்து தராங்க இல்லையா? ஸோ இதனால வந்து என்னன்னா பசி பசி இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குறாங்க நம்ம அரசாங்கம். அப்ப பாருங்க அந்த அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய கொள்கைகள் வந்து எந்த அளவு ஒத்து போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ உலக நாடுகளே வந்து இதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. 2030ல நான் சொன்ன இந்த 17 இலக்கையும் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018ல 52வது ஸ்கோர்ல இருந்தது. இப்ப 23, 24ல 77வது நிலையில வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா நல்ல ஹெல்த், அப்புறம் வெல் பீயிங்ஸ், இதுல வந்து என்ன சொல்றாங்க? சுகாதாரத்தெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? இந்த சிறு வயதிலேயே வந்து குழந்தைகள் இறந்து போறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம வந்து இருக்காங்க இல்லையா? அதெல்லாத்தையும் வந்து கலைச்சிடுறாங்க. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தை வந்து குடுக்கணும். தடுப்பூசிகள்லாம் வந்து போடணும். அது எல்லாமே வந்து இதிலேயே வருது. ஓகேங்களா? அப்ப பிறப்பின் அடிப்படையில வந்து இறப்ப வந்து தடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பச்சிளம் குழந்தை இறப்பு எல்லாத்தையும் வந்து என்னன்னா தடுக்கக்கூடியது எல்லாமே இதுலயே வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் நமக்கே தெரியும். இது வந்து நெட் என்ரோல்மென்ட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அத வந்து நம்ம வந்து குடுக்குறோம். ஓகேங்களா? அப்ப கல்வி நிலையங்களுக்கு தேவையான அத்தன வசதிகளும் இலவச பஸ் பாஸா இருக்கட்டும், அதேபோல காலை சிற்றுண்டி திட்டமா இருக்கட்டும், இந்த மதிய உணவு திட்டங்களா இருக்கட்டும், அதாவது இந்த கோல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இத நோக்கி தான் வந்து ஓடி இருக்கோம். அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப இனிமே வந்து நம்ம ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாலும் இந்த கோல்ஸுக்கு, இந்த கொள்கைகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய விதத்துல வந்து ஸ்கீம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப குவாலிட்டியான எஜுகேஷன், அந்த குவாலிட்டியான எஜுகேஷன் பசித்து வயிறோட வந்து மாணவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க? காலை சிற்றுண்டி திட்டத்த வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பேருந்து,
லேப்டாப் அது இதுன்னு நெறைய ஃபெசிலிட்டி வந்து குடுக்குறாங்க. அப்ப குவாலிட்டியான எஜுகேஷனுக்கு தேவையான அத்தனையும் வந்து குடுத்துட்டு இது பண்றது. அதுதான் வந்து இது. அப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அ எல்லா மாநில அரசாங்கமும், மத்திய அரசு, அப்புறம் பல்வேறு நாடுகளுடைய அரசாங்கம் எல்லாமே எத நோக்கி இருக்காங்க அப்படின்னா, இந்த சஸ்டைனபிள் கோல் அத அச்சீவ் பண்ணணும். அத நோக்கி தான் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பொறுத்தவரையும் ஆரம்ப காலகட்டத்தில 36வது பிளேஸ்ல இல்ல 36வது ரேங்க்ல இருந்த நம்ம இந்தியா, இப்ப வந்து நல்லாவே ஸ்கோர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்கோர் 36லருந்து 49ஆ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஆ ஒரு 1000 ஆணுக்கு எத்தனை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலின விகிதம் சொல்லக்கூடிய செக்ஸ் ரேஷியோ. அததான் வந்து இங்க வந்து பேசியிருக்காங்க. ஜெண்டர் ஈக்வாலிட்டி. அதுவும் இந்த நீடித்த வளர்ச்சியில கோல் 5ஆ வந்து இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்க்கும்போது இந்தியாவுல 1000 ஆண்களுக்கு 929 பெண்கள். அப்ப இதுல வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? அப்படின்னு கேட்டா அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன்ஸ். எல்லா வீடுகளுக்கும் நல்லா கம்பல்சரி வந்து என்னன்னா, தூய குடிநீர் வந்து வழங்கணும். அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுலயும் நம்மளுடைய ஸ்கோர் வந்து 63லருந்து 89 இன்கிரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஸோ 2018க்கும் 2024க்கும் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ்ல எவ்வளோ நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது தான் வந்து இது. ஓகேங்களா? அதேபோல வந்து சுகாதாரம். சுகாதாரத்த பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் டாய்லெட்ஸு அத வந்து கிளீனினஸா பார்த்துக்கிறது. ஸோ இது போல வந்து என்னன்னா, ஆ கொண்டுட்டு வந்து தான் இந்த வாட்டர் அண்ட் சானிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டெயின் பண்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா, சௌபாக்கியா திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டிய வந்து குடுக்குறாங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குக்கிங் ஃபியூல். அதாவது வீடுகளுக்கு வந்து மானியத்தின் அடிப்படையில வந்து என்ன பண்றாங்க வந்து, கேஸ் வந்து குடுக்கறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து என்னன்னா, மண்ணெண்ணெய் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடுக்கறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கான எனர்ஜி அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து என்னன்னா, அவங்களுக்கான சமையல் எரிவாயு திட்டம். அதெல்லாமே வந்து இதுக்குள்ள தான் வந்து வரும். அதேபோல எலக்ட்ரிசிட்டி, எரிவாயு இது 2மே 2த்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இதுக்கான ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்ன்மென்ட் இதுக்கான ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ டீசென்ட் வொர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத். டீசென்ட் வொர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத். அத பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்ட வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் 1. அத மீறி அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து எதனால வந்து அன்எம்ப்ளாய்மென்ட்டோட இருக்காங்க? தகுதி இருந்தும் போகலையான்னு கேட்டா, அது அப்படி இல்ல. ஒருவேள வந்து தகுதி இருந்தும் போக முடியல அப்படின்னா வந்து வேலைவாய்ப்ப வந்து உருவாக்கணும். இல்ல தகுதிய வளர்த்துக்கணும் அப்படின்னா, அதுக்காக ஏதாவது வந்து பயிற்சி திட்டங்கள் வந்து குடுக்கணும். அந்த பயிற்சி திட்டங்கள் இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இருக்கு. அப்ப நான் முதல்வன் ஸ்கீம்ல மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள வந்து கொண்டுட்டு வராங்க. அப்ப அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு டீசென்ட்டான வொர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத்த வந்து என்னன்னா படிக்கும் பொழுதே வந்து குடுக்கணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாம, சரி ஓகே எல்லா தகுதியும் இருந்துமே வந்து அரசாங்க வேலைக்காக தான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் வந்து இருக்காங்க அப்படின்னா, அதுவும் வந்து என்ன அதே ஸ்கீம்லயே வந்து பாருங்க பிரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு 7,500 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு 25,000 சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் மூலியமா வந்து என்ன பண்றாங்க ஃபண்ட வந்து குடுத்து படிக்கிறத வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்ப அது வந்து ஒரு டீசென்ட்டான வொர்க் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எக்கனாமிக் குரோத்க்கு ஸ்கீம்ஸ வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இத பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரோடு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே வந்து ரோடு தான். அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் வெதர் ரோட்ஸ். ஆல் வெதர் ரோட்னா என்ன? எல்லா காலநிலையுமே தாங்கக்கூடிய அளவுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, சாலை போக்குவரத்த வந்து வசதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம். பிஎம் கிராம் சடக் யோஜனா. அப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஸ்கீம் 2மே வந்து என்ன? ரொம்ப முக்கியம். இந்த கோல அடிப்படையா வச்சு, இந்த கோலுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்துல ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன பண்றாங்க? அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்யூஸ் இன்இக்வாலிட்டி. சார் ஏற்றத்தாழ்வ குறைக்கணும் சார். அப்ப ஏற்றத்தாழ்வ குறைக்கணும். அது வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பாயிண்ட் வந்து 67லேருந்து 65ஆ மாறிடுச்சு. இது கொஞ்சம் வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் அந்த ஏற்றத்தாழ்வ வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலி அண்ட் தென் சோசியோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து 3ஆ வந்து பிரிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது, எக்கனாமிக்கலி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வ வந்து குறைக்க வந்து என்னன்னா பல்வேறு முயற்சிகள் இருக்கு. நல்லா படிச்சா வேலை வாங்குனா போயிடலாம். ஓகேங்களா? பட் இந்த பொலிட்டிக்கலி அண்ட் சோசியலி அதுல வந்து ஜாதிலாம் பார்க்கக்கூடாது, மதம்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சட்டங்கள், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து குடுக்குது. ரிசர்வேஷன் குடுத்து எலக்ஷன்ல வந்து நிக்கிறதுக்கு தனி தொகுதி, பெண்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. தட் இது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம வந்து புரொவைட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உருவாச்சுன்னு இல்ல.
நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமே பண்ண போறதும் இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அத வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். அத மட்டும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெய்னபிள் சிட்டீஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதுல பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, சஸ்டெய்னபிள் சிட்டீஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சஸ்டெய்னபிள் சிட்டீஸ்னாலே ஒரு சிட்டி வந்து தாங்கி நிக்கணும். ஓகேங்களா? அது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. மேனேஜ்மெண்ட் புவரா வந்து இருந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்ப எதுல வந்து தாங்கி நிக்கணும்? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம். இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைவா இருக்கலாம். ஸோ இது போல அந்த நகரத்த வந்து கட்டமைச்சு, அந்த நகரம் வந்து டே டு டே லைஃப்ல வந்து கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆச்சுன்னா மட்டும் தான் அந்த நகரம் வந்து இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து அது வந்து அசுத்தமா வந்து மாறிடும். ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது, நம்ம தமிழ்நாடுலாம் வந்து பரவால்ல. இப்ப நீங்க வந்து டெல்லி எடுத்தீங்கன்னா, காற்று மாசுல வந்து ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து இந்த சஸ்டெய்னபிள் சிட்டி அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. பட் தமிழ்நாடு, சென்னை பரவால்லையா? பரவால்ல. அப்ப சென்னை, இல்ல கோவை இதெல்லாம் வந்து நல்ல சிட்டியா அப்படின்னு கேட்டா சஸ்டெய்னபிள் சிட்டி தான். அப்ப எந்த அளவு அந்த குப்பைகளையும், காற்று மாசு இது எல்லாத்தையும் வந்து அடக்கி நம்ம வந்து டெவலப் ஆகுறோம். அத பத்தி பேசக்கூடிய இதுதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம டோர் டூ டோர் வேஸ்ட் கலெக்ஷன்ஸ். அதான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு வந்து போடுங்க. வீட்டாண்டயே வந்து என்னன்னா, ஆ அந்த பேஸ்கெட்ட வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ரேடியோல வந்து பாட்டு போட்டுட்டே வந்து என்னன்னா, கொண்டுட்டு வருவாங்க. இது எல்லாமே எதுல வருது? இதேதான் சஸ்டெய்னபிள் சிட்டியா வந்து என்னன்னா, அந்த சிட்டிய வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன்ஸ் அண்ட் புரொடக்ஷன்ஸ். இத பொறுத்தவரை நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆ பயோமெடிக்கல் வேஸ்ட் ஜெனரேட்டட் ஓகேங்களா? அது பயோமெடிக்கல் வேஸ்ட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்றோம்? அது எவ்வளோ ஜெனரேட் ஆயிருக்கு? அது மட்டும் இல்லாம ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் புரொடக்ஷன்ஸ் இதுல வந்து என்னன்னா ட்ரிபிள் ஆர் வந்து சேர்க்கலாம். ஓகேங்களா? ரெட்யூஸ், ரீசைக்கிள் ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதுல வந்து சேர்க்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒண்ணு தான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில வந்து சேருது. மறுசுழற்சியில வந்து சேருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ஆக்ஷன்ஸ். இந்த கிளைமேட் ஆக்ஷன பத்தி நம்ம டீட்டெயில்டாவே நம்ம வந்து பேச போறோம் அடுத்த வகுப்புகள்ல. ஸோ இந்த கிளைமேட் ஆக்ஷனுக்குலாம் வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப வந்து நிலக்கரியை எரிச்சு உருவாக்குற அந்த கரண்ட்லாம் இல்ல. அதுக்கு பதிலா வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து சோலாரு இல்ல விண்ட் எனர்ஜி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப ப்ராப்பர் என்விரான்மென்டல் ஸ்டாண்டர்ட் இல்லாம யாருமே வந்து என்னன்னா கழிவு தண்ணீலாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு வந்து விட முடியாது. ஓகேங்களா? அப்ப அந்த என்விரான்மென்டல் ஸ்டாண்டர்டோட வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் வந்து இயங்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு கீழ வருது அப்படின்னா, இந்த கிளைமேட் ஆக்ஷன் கீழ வந்து வருது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 17 கோல் தான். 17 கோலையும் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட். நிலத்த பாதுகாக்கிறத பத்தியும், கடல் வளத்த பாதுகாக்கிறத பத்தியும் சொல்லக்கூடியதா இந்த 2மே. ஓகேங்களா? அப்ப கோஸ்டல் ஸ்டேட் அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கடற்கரை ஓர மாநிலங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது. அதுவும் நமக்கு இந்த சஸ்டெய்னபிள் கோல்ல வந்து வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆன் லேண்ட். ஸோ இந்த லேண்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்டுக்கான ஏரியாவ வந்து இன்கிரீஸ் பண்றது. அதுவும் வந்து என்ன சஸ்டெய்னபிள் கோல்ல வருது. இப்ப நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. என்னது ஆ நீங்க வந்து பாலிசி நோட்ஸ் வந்து படிக்கும்பொழுது, காடுகளினுடைய வளத்த வந்து பெருக்கறதுக்காக நீடித்த வளர்ச்சி இலக்கு 16, 15 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அது என்னன்னு புரியாம போகும். அதான் கோல் நம்பர் 16 தான் லைஃப் ஆன் லேண்ட பத்தி வந்து பேசியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் ஆதார் கவரேஜ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆதார் கவரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த சென்ஸ்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல டேட்டா வந்து நம்மகிட்ட வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அ என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை, அந்த தண்டனைகள்லாம் வந்து அப்டேட் ஆகி இருக்கா? ஸோ அத பத்தி இருக்கக்கூடிய பிசிஆர் சட்டங்கள் ஓகேங்களா? ஐபிசி சட்டங்கள் இது எல்லாமே வந்து என்னன்னா பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ 17வதா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப் அடிப்படையில எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து, இல்ல நிறுவனங்கள்லாம் ஒருங்கிணைந்து இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல நோக்கி வந்து போகணும் அப்படின்றத மீன் பண்றாங்க. இதுல இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிதி ஆயோக் அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் இது போல இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? அதே போல இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல் இண்டெக்ஸ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 டைம்ஸ் வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ அதில 2023, 24ல 16 கோல் அடிப்படையில இந்த எஸ்டிஜி இன்டெக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப நிதி ஆயோக் ஒவ்வொரு மாநிலமும் இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட்ட நோக்கி வந்து எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மெஷர்மென்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சென்ஸோட நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல் இன்டெக்ஸ பொறுத்தவரை 4 டைம்ஸ் இல்லையா? ஸோ இத வந்து என்னன்னா
ஆரம்ப காலகட்டத்துல எஸ்டிஜி இன்டெக்ஸ். ஸோ பேஸ்லைன் ரிப்போர்ட் 2018ல 13 கோல், 39 டார்கெட், 62 இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இந்த இன்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் V2.0 அது வந்து என்னன்னா அடுத்த வெர்ஷன்ஸ். இதுல 54 டார்கெட், 100 இண்டிகேட்டரோட 16+ கோல்ஸோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அகைன் V3.0 இதுல வந்து பாத்தீங்கன்னா 70 டார்கெட்டோட 115 இண்டிகேட்டர்ஸ். அகைன் V4.0 இதுல 70 டார்கெட்டோட 113 இண்டிகேட்டர்ஸோட இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கான அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப வந்து முக்கியம். நிதி ஆயோக் இதுவரை 4 டைம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேட்பாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் வந்து குறைவு தான். பட் இந்த 23, 24 வந்து பாருங்க 16+ கோல்ஸோட 70+ டார்கெட்டோட 113 இண்டிகேட்டர்ஸோட இந்த எஸ்டிஜி இன்டெக்ஸை நிதி ஆயோக் வந்து என்னன்னா 23, 24ல ரிலீஸ் பண்ணாங்க. அதை வந்து சொல்லலாம். ஸோ இதுல வந்து மார்க் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்ல 34ல இருந்து ஸ்கோர் வந்து 37க்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து 0ல இருந்து 49னா வந்து ரெட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஆஸ்பிரன்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். அதாவது லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். 50லேருந்து 64 இந்த அளவு மார்க் எடுத்திருக்கோம். ஒரு பர்ட்டிகுலர் கோல்ல, பர்ட்டிகுலர் ஸ்கீம்ல இந்த அளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மள வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எல்லோ ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 65லேருந்து 99 அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது, ஃப்ரண்ட் ரன்னர் அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய கிரீன் பிளேஸ். ஸோ இந்த கிரீன்னா வந்து என்னன்னா, நல்லா ஓரளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லோனா வந்து என்னன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரெட்னா ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம இம்ப்ரூவ் ஆக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 100 அப்படின்னு இருந்தாலே அச்சீவ் சாதிச்சாச்சு. 100 ஆல்மோஸ்ட் கிரீன் வந்தாலே சாதனை தான். ஆல்மோஸ்ட் சாதனை தான். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலேயே இந்த சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல பேஸ் பண்ணி முதல்ல நல்லாவே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியாவ பார்த்து பல்வேறு மாநிலங்களும் நிறைய ஸ்கீம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் வந்து பயணியரா நம்ம வந்து இருப்போம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா இருக்கட்டும், இல்லன்னா வந்து என்னன்னா ஜிடிபி குரோத்தா இருக்கட்டும், இல்ல நல்ல டெவலப்மெண்ட் இது எல்லாத்துலயுமே நம்ம தான் வந்து முன்னணியில இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு மேப் காட்டுறேன். அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு 3 கோல் வந்து இருக்குங்க. இந்த 3 கோல பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப பீக்ல வந்து உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கோல் நோ பாவர்ட்டி. இதுதான் நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் ரொம்ப அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது எஸ்டிஜி 1 ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் எஸ்டிஜி 8 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட் வொர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத் இத பேஸ் பண்ணி ரொம்ப அதிகமா நம்ம வந்து உழைக்கிறோம். அடுத்தது எஸ்டிஜி 13 கிளைமேட் ஆக்ஷன பேஸ் பண்ணி நம்ம வந்து உழைக்கிறோம். இது 3 தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது 3மே சேர்த்து நம்மளுடைய பாயிண்ட் கீப் ஆன் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. 57லேருந்து 60, 60லேருந்து 66, 66லேருந்து 71 இந்த 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 3 கோல். இந்த 3ல நம்ம பீக்ல இருக்கோம். அப்ப நம்ம வீக்கா இருக்கிறது ஜெண்டர் இன்இக்வாலிட்டில வீக்கா இருக்கலாம். சில இடங்கள்ல நம்ம வீக்காவும் இருக்கும். சில கோல்ல நம்ம வீக்காவும் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். சரி இங்க வந்து பாருங்க. இதுலயே உங்களுக்கு தெரியுது பாருங்க. இங்க பாருங்க இன்னுமே ஸ்டில் 2018ல ஆரம்பிச்சு 2023, 24 வரைக்குமே இன்னும் நம்ம வந்து ரெட் ஜோன்லயே இருக்கிறோம். 36லேருந்து 42, 42லேருந்து 48, 48லேருந்து 49 மார்க் ஸ்கோர் 49, 49னா ரெட் ஜோன் இல்லையா? அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இங்க பாருங்க. 49 வரை இருந்தா அது வந்து ரெட் ஜோன்ல இருக்கும். ரொம்ப லோ. ஜெண்டர் இன்இக்வாலிட்டில அப்படிதான் நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத புரிஞ்சுக்கணும். இன்னும் 2, 3 இடத்துல வந்து நம்ம வந்து எல்லோ ஜோன்லயே வந்து இருக்கோம். ஓகேங்களா? எது? இங்க பாருங்க. இன்னோவேஷன்ஸ்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இதுல வந்து எல்லோ ஜோன்ல இருக்கும். ஓகே. ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் எல்லோ ஜோன். நம்ம ஒண்ணும் கிரீன் ஜோன் அச்சீவ் பண்ணல. ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஜீரோ ஹங்கர் எல்லோ ஜோன் தான். அப்ப கிரீன் ஜோன் வந்து எங்கெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம்? பாவர்ட்டி இல்லாம போகணும். நல்ல ஹெல்த் வேணும். கிளீன் வாட்டர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்ப பாவர்ட்டிய பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு 3 இடத்த நம்ம வந்து பார்த்தோம். பாவர்ட்டி அண்ட் தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 8 அப்புறம் 13 இங்க பாருங்க. 1 ரவுண்ட் பண்றேன். 1 ஓகே. அகைன் 8 ஓகே. 13 ஓகே. இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நெறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஸ்கோர்லாம் எங்க தெரியுமா சார் அதிகமா இருக்கு? ஸ்கோர் இருக்கத்திலே உள்ளதிலே அதிகம் 96. அதாவது என்னன்னா, எஸ்டிஜி 7 அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. எஸ் எல்லாருக்கும் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் மூலியமா வந்து குடுத்தாங்க இல்லையா? இந்திய அரசாங்கம். அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த இன்டெக்ஸ்ல என்ன 96ன்னு இருக்கு. அப்ப
சில இன்டெக்ஸ்ல நம்ம வந்து அதிகமா இருக்கும். சில கோல் பேஸ் பண்ணி நம்ம குடுக்கக்கூடிய இன்டெக்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதுல நம்ம வீக்கா இருக்கோம். குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் இதுல கொஞ்சம் வீக்கா இருக்கோம். ஹங்கர் பசி இல்லாத ஒரு இந்தியா இதையும் நம்ம வீக்கா தான் இருக்கோம். 52ல தான் இருக்கும் பாருங்க. மார்க் ஏறல பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி இதுலயும் நம்ம வந்து என்ன வீக்கா தான் இருக்கோம். இன்னோவேஷன்ஸ் இண்டஸ்ட்ரிலயும் வீக்கா தான் இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோஜனா, ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோலுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒண்ணு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா? வீடுகள் இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கி கொடுக்கக்கூடிய திட்டம். ஸ்வச் பாரத் கழிவறை வசதி கண்டிப்பா வந்து கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? உஜ்வாலா ஸ்கீம் எல்பிஜி கனெக்ஷனுக்காக அரசாங்கம் கொண்டுட்டு வந்த ஸ்கீம். ஜல் ஜீவன் மிஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் வீடுகளுக்கு 14.9 கோடி மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத், பிஎம்ஜெய் ஸ்கீம்ஸ் இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 30 கோடி பெனிஃபிஷியரிஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நலத்திட்டங்கள்ல சேருது. ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர் ஓகேங்களா? இது வந்து என்ன முழுக்க முழுக்க இந்த மெடிக்கல் கேர் இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பேஸ் பண்ண ஸ்கீம் மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இப்ப ஸ்டேட் கவர்ன்மென்ட் பேஸ் பண்ண ஸ்கீம்ஸுமே வந்து அவைலபிளா வந்திருக்கு. இப்ப ஸ்டேட் கவர்ன்மென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரையும் காப்பீடு திட்டங்கள்லாம் வந்து என்னன்னா, இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பிஎன் முத்ரா யோஜனா பொறுத்தவரை வந்து லோன். அப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரை மகளிர் சுய உதவி குழுக்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த சௌபாக்கியா ஸ்கீம் இதுல வந்து என்னன்னா, எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் எல்லாருக்கும் இலவச எரிவு. அதே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 யூனிட் வரை இலவச மின்சாரம். அப்படி நம்ம வந்து ஒண்ணொண்ணா கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டாக இருக்கட்டும், சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட்ட பேஸ் பண்ணி தான் இனிமே வந்து வொர்க் பண்றாங்க. வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2015லேருந்து ஸ்டில் நவ் இப்ப வரையும் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்எஃப்எஸ்ஏ ஓகேங்களா? ஸோ ஒரு 80 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்ப வந்து குடுக்கக்கூடிய ஒண்ணு தான். ரினியூவபிள் எனர்ஜி சோலார் மூலியமா வந்து எலக்ட்ரிசிட்டிய தயார் செய்யறதுல நெறைய முக்கியத்துவம் வந்து குடுக்குறாங்க. கவனத்த வந்து குடுக்குறாங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு ஓகேங்களா? ஸோ பிஎம் ஜன்தன் அக்கவுண்ட். ஜன்தன் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க இல்லையா? அந்த அக்கவுண்ட்ட பத்தி தான் பேசுறாங்க. ஸ்கில் இந்தியா மிஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, அன்ஸ்கில்டு பீப்பிள்க்கு வந்து ஸ்கில்லிங் ஏற்படுத்தக்கூடிய ட்ரெய்னிங்லாம் வந்து குடுக்குறது. அதுதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நான் முதல்வன் ஸ்கீம். அப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ண போறாங்கன்றத பாலிசி நோட்ஸ்ல இந்த நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு 16ன் கீழ் 15ன் கீழ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியணும். ஓகே. இவங்க அந்த கோலின் அடிப்படையில் தான் இந்த ஸ்கீம கொண்டுட்டு வராங்க. அப்படின்றது புரியணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. பாருங்க. ஸோ இதுவும் வந்து என்னன்னா, முக்கியமான ஸ்கீம். ஓகே. ஸோ பாருங்க ஸ்வச் பாரத் மிஷனா இருக்கட்டும், பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ இருக்கட்டும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, தீன் தயாள் உபயார் கிராம் ஜோதி யோஜனா, ஓகேங்களா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா, முழுக்க முழுக்க சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல பேஸ் பண்ணி கொண்டுட்டு வந்த ஸ்கீம், ஓகேங்களா? அந்த கோல் வந்தப்ப, அத பேஸ் பண்ணியே கொண்டுட்டு வந்த ஸ்கீமா வந்து இருக்கு, அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ரிப்போர்ட்ட பொறுத்தவரையும் இன் 2019ல பார்த்தீங்க அப்படின்னா, 3 பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட பொறுத்தவரையும். இன் 2023, 24ல 78 பாயிண்டோட நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பிரெக்னன்சி இன் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல இன்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான், ஆம் பிறப்பிலேயே வந்து இறந்து போற பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம்லாம் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இருக்கத்திலேயே உள்ளதிலேயே வந்து ஸ்டேட் வைஸ் வந்து பார்க்கும்போது கேரளா தான் வந்து 1 பிளேஸ். ஓகேங்களா? உத்தரகாண்ட் வந்து 2ண்ட் பிளேஸ். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவுல 3 பிளேஸ்ல இருக்கும். எதுங்க? சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்லங்க. ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரில சண்டிகர் தான் வந்து 1 பிளேஸ்ல வந்து இருக்கு. ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. 65லேருந்து 99 ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிரீன். ஓகேங்களா? கிரீன் ஜோன்ல இந்தியாவுல ஒரு 32 ஸ்டேட் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, 32 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எந்த பகுதியில வந்து இருக்கு அப்டின்னா, கிரீன் ஜோன்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பெருமை தான். அப்ப எல்லா ஸ்டேட்டும் மோசம்லாம் வந்து சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்டுமே ஆன் அன் ஆவரேஜா ரொம்ப நல்ல பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆரம்ப காலகட்டத்தில இன் 2018லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா மட்டும் தாங்க கிரீன் ஜோன்ல இருக்கு. தமிழ்நாடு, கேரளா அதோட இந்த இடம். ஓகேங்களா? அப்ப அதுக்கப்புறம் பாருங்க 2019ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரீன் ஜோன் சவுத் இந்தியாவுல தான் வந்து வளருது. அ
இந்த இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கலாம் ரெட் ஜோன்ல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? வடகிழக்கு பகுதிகள்லாம். அதுக்கப்புறம் 2019ல ரெட் ஜோன் எதுவுமே இல்ல. ஒண்ணு எல்லோ அதுக்கப்புறம் கிரீனு. அதுக்கப்புறம் அந்த கிரீன் பார்ட் வந்து நல்லா வளர்ந்துட்டே போச்சு. சவுத் இந்தியாவுல இருந்து தான் அந்த வளரக்கூடிய பேட்டர்ன் வந்து இருக்கு. இன்னைக்கு 2023, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்தியா ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 97% ஆஃப் த லேண்ட் வந்து என்ன கிரீன் ஜோனா வந்து இருக்கு. ரொம்ப குறுகிய பகுதி மட்டும் தான் வந்து என்னன்னா, எல்லோ ஜோன்ல இருக்கு. தடுமாறி வந்து இருக்கு. ஓகேங்களா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அரவுண்ட் 50-64 அந்த ரேஞ்சுல வந்து இருக்கு. கிரீன்னாலே வந்து என்னன்னா, ரொம்ப நல்ல ஸ்கோர். 65-99 கேட்பாங்க. இந்த ஸ்கோர்லாம் பேஸ் பண்ணி நம்ப எங்க இருக்கோம்? எந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருக்கோம்? அப்படின்றது கொஸ்டினா வந்து கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சார் நோ பாவர்ட்டில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் சார் இருக்கா? தமிழ்நாடு தான் சார் இருக்கு. தமிழ்நாடு தான் இருக்கு. நோ பாவர்ட்டில முதல் இடத்துல வந்து யார் இருக்கோம்? தமிழ்நாடு தான் இருக்கோம். ஜீரோ ஹங்கர் பசியின்மையில முதல் இடத்துல யார் இருக்காங்க? ப கேரளா இருக்கு. யூனியன் டெரிட்டரில பாண்டிச்சேரி வந்து இருக்கு. பசி இல்லாத ஒரு பகுதி வந்து என்ன? கேரளா அண்ட் பாண்டிச்சேரி. பாவர்ட்டி வறுமை இல்லாத ஒரு இடம் வந்து என்ன? தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாதா நகர் ஹைவேலி டையூட்டாமன் யூடிய பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்ல பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? தென் டெல்லி. குஜராத் அண்ட் டெல்லி. குவாலிட்டி எஜுகேஷன்ல கேரளா அண்ட் டெல்லி. குவாலிட்டி எஜுகேஷன்ல என்ன? கேரளா அண்ட் டெல்லி. ஓகே. ஸ்டேட் அஸ் வெல் அஸ் யூடி 2மே வந்து குடுத்துருக்கோம் பாருங்க. அண்ட் தென் கோல் 5 ஜெண்டர் ஈக்வாலிட்டில நாகாலாந்து வந்து ஈக்குவலா இருக்கு. அதேபோல லட்சத்தீவு. கிளீன் வாட்டர்ல கோவா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எங்கெங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு. அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜில ஆந்திரா, அசாம், கோவா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மிசோரம், பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுல நெறைய நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஸோ யாரு எந்தெந்த பீக்ல இருக்காங்க, எந்தெந்த கோல்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அப்ப இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன்ஸ் அப்படி பார்த்தாலே கோவா அண்ட் பாண்டிச்சேரி தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் இன்இக்வாலிட்டிய குறைக்கிறதுல கோவா அண்ட் பாண்டிச்சேரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சஸ்டைனபிள் சிட்டீஸ் ஆர் கம்யூனிகேஷன் சார் மகாராஷ்டிரா சார். சஸ்டைனபிள் சிட்டினாலே என்ன? மகாராஷ்டிரா. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சம்ப்ஷன்ஸ் அண்ட் புரொடக்ஷன்ஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து திரிபுரா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கிளைமேட் ஆக்ஷன்ஸ் தமிழ்நாடு சார். தமிழ்நாடு, சிக்கிம், சண்டிகர். கிளைமேட் ஆக்ஷன்னாலே நம்ம 3 பேர் தான். தமிழ்நாடு, சிக்கிம், சண்டிகர். லைஃப் பிலோ வாட்டர் வெஸ்ட் பெங்கால் நெறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. கடல் வாழ் உயிரினம் அத பாதுகாக்கிறதுக்கு வெஸ்ட் பெங்கால் பயங்கர ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. அதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. லைஃப் ஆன் லேண்ட். ஸோ ஜார்க்கண்ட், திரிபுரா இவங்க எல்லாரையும் நம்ம வந்து சொல்றோம். தாதா நகர் ஹைவேலி அண்ட் டயூ டாமன். அந்த சைடு சொல்லலாம். பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ பொறுத்தவரைக்கும் குஜராத் அண்ட் லடாக் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஒரு 16 கோல்லையும் எந்தெந்த மாநிலம் முதன்மை இடத்துல இருக்கு. இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதால ஈஸியா கேட்பாங்க. கிளைமேட் சேஞ்ச்ல நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல பேஸ் பண்ணி நம்ம எந்த பிளேஸ்ல வந்து இருக்கோம் அப்படின்னா, டாப்ல இருக்கோம். முதல் பகுதியில வந்து இருக்கோம் அப்படின்றத சொல்லலாம். வறுமை, நோ பாவர்ட்டி அதுல தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னா, முதல் பகுதியில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி இதுல தமிழ்நாடு எங்க இருக்கு? டாப் ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்றது சொல்லலாம். பாண்டிச்சேரி எங்க இருக்குன்னு மேபி கூட வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்க இதுவரையும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், எங்க வந்து இனிமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பாவர்ட்டில நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டோம். டீசென்ட் ஒர்க் எக்கனாமிக் குரோத்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஓகே நல்லா வளர்ச்சி அடைச்சுட்டோம். லைஃப் ஆன் லேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கோம். பட் இந்த இடம் ஜெண்டர் ஈக்வாலிட்டில இல்ல பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வந்து டல்லா தான் இருக்கோம் அப்படின்னு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் இத பேஸ் பண்ணி தான் அரசாங்கம் நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப பீக்ல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம முன்னோடி யார் அப்டின்னா தமிழ்நாடு, கேரளா தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து முன்னோடி அப்டின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு கவர்ன்மெண்ட் ஆஸ்பிரன்ட்டா. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க எப்படி கோல்லாம் வந்து இருக்கோ, இப்ப நீங்க வந்து புக் படிக்கிறீங்க. இது கொள்கை விளக்க புத்தகம் பாலிசி நோட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது, கண்டிப்பா அதையும் இதையும் கோரிலேட் பண்ணணும். அதுல வந்து குடுப்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் 15ன் படி இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ டெஃபினெட்லி அதையும் நீங்க பார்த்து படிக்கணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் அகைன் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு நியூ ஜர்னி, நியூ ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லபடியா வந்து பிரிப்பேர் பண்ணுங்க.
ஆ ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஜெயிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் இல்ல. நம்மால ஈஸியா வந்து ஜெயிக்க முடியும். பாதைய தெளிவா வச்சுக்கிட்டு, ரொம்ப பொறுமையா ஓடுனா கூட கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். ரொம்ப அவசரமா ஓடணுன்ற அவசியம்லாம் இல்ல. பாதை தெளிவா இருக்கு. டிசிப்ளின் மோட்டிவேஷன விட வந்து பல மடங்கு வந்து பவர்ஃபுல்லான ஒண்ணு டிசிப்ளின் தான். ஓகேங்களா? மோட்டிவேஷன் எப்பவுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. அது எப்பவுமே அது மாறிக்கிட்டே இருக்கும். டிசிப்ளின் மட்டும் தான் வந்து மாறாது. ஸோ சுய ஒழுக்கத்தோட தினம் தினம் வந்து படிங்க. உங்க டேவ தினம் தினம் நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டே போங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஆ ஒரு அரசாங்க அதிகாரியா நீங்க எல்லாருமே வந்து உருவாகணும். கன்டினியூஸா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.